நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணம் பல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் கலந்து கொண்டாலும் விஜயும் திரிசாவும் கலந்து கொண்டது தான் பேசு பொருளாக மாறி இருக்குது. சென்னையிலேருந்து ரெண்டு பேருமே ஒரே சார்ட்டர் ஃப்ளைட்டில் தான் போனாங்க, போய் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு. பக்கத்தில் திருவண்ணாமலையில் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு, அங்கே போக முடியல. கூட நடித்த நடிகையுடைய திருமணத்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு எதுக்கு போறியாங்கிறது சோஷியல் மீடியாவில் பரவலாக வைக்கக்கூடிய கேள்வி. நயன்தாரா தான் கடந்த 2-3 நாட்களாக வந்து பேசு பொருளாக மாறி இருக்காரு. அதுவும் குறிப்பாக வந்து ஆங்கில ஊடகத்தில் கொடுத்த பேட்டி அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தனுஷை வந்து சரமாரியாக கழுவி ஊற்றிருந்தாங்க. ஆனால் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா சமாதானமாக போகிற மாதிரி நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் தனுஷ் கிட்ட பேசுறதுக்கு, ஆனால் அவங்க தரப்புல இருந்தால் இந்த ரெஸ்பான்ஸ் வரல, இன்னமும் நாங்கள் நண்பர்களாக தான் இருக்கோம் அப்படிங்கிற இதில் பேசுகிறாங்க இல்லையா. தனுஷினுடைய வளர்ச்சி வந்து இன்றைக்கி வந்து ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் 2025 ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்கிறாரு, 2 படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, பயங்கர பிஸியாக அடுத்தடுத்து லெவலில் போயிட்டு இருக்கிறாரு. நயன்தாரா நடித்த அன்னபூர்ணி படம்லாம் அட்டர் ஃப்ளாப், சமீபத்தில் நடித்த படம் பெரிய லாஸு, தொடர்ந்து பட வாய்ப்புகள் இல்லை, இந்த மாதிரி ஊரில் இடம் உரண்டி எழுத்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, அதை தான் மீம்ஸை போடுறாங்க. தனுஷை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஃபுட்டேஜை கேட்ட முறை தவறு அப்படிங்கிறாங்க. இப்போ கோர்ட் வந்து இடுக்குப்பிடி போட்டிருக்கு 8ஆம் தேதிக்குள்ளே கட்டணும் அப்படின்னு. அந்த மாதிரி சிக்கல் நெருங்கினவனே இப்போ வேறு வழியில் சுற்றுலாத்துறை அமைச்சர்கிட்ட போய் அரசு பங்களாவே விலைக்கு கேட்டிருக்காரு. ஏங்க இது அரசு பங்களாங்கன்னு அவரு ஷாக் ஆகிட்டாரு. சரி விலைக்கு தான் கொடுக்க மாட்டேங்க, லீஸுக்காவது கொடுங்க. அதாவது 400 ரவுடி தான் படம் ஷூட்டிங் நேரத்தில் அதிகமாக வந்து அது பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டு நிறைய அந்த நேரத்துலலாம் டைம் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்த வந்து ஒரு மெமரியான இடம், காதல் நினைவு சின்னம் மாதிரி, காதல் நினைவு சின்னம் மாதிரி அதை வாங்கணும் அப்படிங்கிற இது எல்லாரும் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. இது காரணம் இதுதான். இப்போ அந்த இடத்த வாங்கிட்டா என்ன, சரி நம்ம போய் வாங்குவோமே, நேராக வந்து என்ன பண்ணியிருக்காரு. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணம் கோவாவில் நடைபெற்றது. அதில் பல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் கலந்து கொண்டாலும் விஜயும் திரிசாவும் கலந்து கொண்டது தான் பேசு பொருளாக மாறி இருக்குது. சென்னையிலேருந்து 2 பேருமே ஒரே சார்ட்டர் ஃப்ளைட்டில் தான் போனாங்க, போய் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஆர்டிஸ்ட்டு கூட நடித்தவர்கள் ஒரு திருமணத்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. இது ஒரு சர்ச்சையே கிடையாது. என்னென்னா இப்போது தலைவராகிட்டார், ஒரு கட்சியினுடைய தலைவராகிட்டார். ஆனால் பிறகு என்ன எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்கன்னா, பக்கத்தில் திருவண்ணாமலையில் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு, அங்கே போக முடியல. கூட நடித்த நடிகையுடைய திருமணத்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு எதுக்கு போறியாங்கிறது சோஷியல் மீடியாவில் பரவலாக வைக்கக்கூடிய கேள்வி. அதைத்தான் விமர்சனம் பார்க்குறாங்க. நடிகர் விஜயாக நீ என்ன பண்ணாலும் முன்னாடி இருக்கிறப்ப எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் ஒரு அரசியல் கட்சி விஜயாக என்ன பண்ணாலும் அதை வந்து உற்று நோக்கி பார்க்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டார். ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போயிருக்கிறதாக அந்த சில டிக்கெட்டோடைய பில்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. அப்புறம் ஏர்போர்ட்லேருந்து 2 பேருமே இறங்கி போகிற வீடியோவும் வந்துச்சு. கல்யாணத்துலேயே 2 பேர் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய உலகத்தில் ஒரு பெரிய ஒரு குத்தமான விஷயம் கிடையாது. ஒன்றா நடிச்சிருக்கிறாங்க, ஒரு அண்ணா நண்பர்களாக இருக்காங்க, திருமணத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பார், சரி நானும் வரேன் அப்படின்றதுனால அப்படி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை. ஆனால் இப்போ என்னென்னா அதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் கூட போக மாட்டேங்கிறாரு, ஆனால் வந்து ஒரு நடிகை கூட நடித்த நடிகையினுடைய திருமணத்துக்கு அங்கே போகிறாருங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இப்போ அதை அவர் தான் கிளியர் பண்ணும். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே எப்படி வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, இன்னொரு நடிகை இருந்தாங்க, அவங்களாம் ஒப்பிட்டு பேசின மாதிரியே வந்து திரிஷாவையும் கீர்த்தி சுரேஷையும் ஒப்பிட்டு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. சும்மா மீம்ஸ்லாம் வந்துச்சு, அது நம்ம தகுந்த தகவல்லாம் இல்லை. ஆனாலுமே இப்போது கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு இவங்க 2 பேரும் ஜோடியாக போனதை வச்சு நிறைய மீம்ஸ் வருது இல்லையா? ஆமாம், இப்போ சுசித்ராவெல்லாம் ஓப்பனாகவே சொன்னாங்க, பேசினாங்க. திரிஷா வந்து கட்சியில் ஒரு முக்கியமான பதவி வாங்குறதுக்கெலாம் இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு வருது. அதெல்லாம் வந்து ஒரு காசிப்பு. அதை வந்து நம்ம வந்து பெரிதுபடுத்தி பேச வேணாம். அவங்க வெளியில் வர்றப்ப தெரிஞ்சிடும்ல. அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வெளியில் வரப்போ தெரிஞ்சிடும். இப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக அந்த செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. அது வெளியில் வரப்போ தான் நம்ம அஃபிஷியலாக சொல்ல முடியும். ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் திமுகவை அழிப்பது தான் என்னுடைய முதல் குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அவருடைய மனைவி வந்து திமுக கலைஞர் அவர்களுடைய மகள் செல்வி கணவர் இறந்ததுக்கு நேரடியாகவே போனாங்க. அதில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளலை. இவர் 2 பேருமே ஒன்றா இல்லை அப்படிங்கிற சூழலில் வந்து அந்த விழா அதில் போய் துக்க நிகழ்வுகளை இவங்க கலந்துக்கிட்டதே ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சர்ச்சை எழுந்தது இல்லையா? அதை ஒப்பிட்டு பேசுகிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவங்க பர்சனலாக வந்து அவங்க செல்வி அவர்களும் விஜயினுடைய மனைவி அவர்களும் நல்ல ஒரு நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம முரசொலி செல்வமுடைய மறைவுக்கு அவங்க போய் விசாரிச்சு நிறைய சினிமா நடிகர்களுடைய நிறைய பேர் போனாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது. அந்த நட்பின் அடிப்படையில் போயிருக்கிறாங்க. இப்போ தனியாக இருக்கிறாங்களா இல்லையா, பையன் தனியாக இருக்கிறாரா,
இவங்க லண்டனில் இருக்கிறாங்க, பையன் வந்து வேறு இடத்துல தனியாக ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறாரு அப்படின்ற பல செய்திகள் போயிட்டுருக்கு. அதையெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா தான் வெளியில் வர ஆரம்பிக்கும். பையன் வந்து கூட தான் இருக்காரா? ஏன்னா, அவருடைய பையனோட படத்தோட அறிமுக விழாவுக்கு எதுவுமே வரல. படத்த பத்தின தகவல் எதுவுமே வந்து விஜய் தரப்புல இருந்தோ, விஜய் ட்விட்டர்ல வந்து எதுவுமே போடல. ஒருவேள பேச்சுவார்த்தை இல்லையா? இல்லன்னா பையன் வந்து தனியா வளரணும். அவரோட இதுல வளரட்டும் அப்படின்னு விட்டாரா? இல்லை பையன் தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் அப்படின்னு நான் பையனே நினைக்கிறாப்புல. ஓகே. அப்பாவோட ஷேடோவே இருக்கக்கூடாது. தான் ஒரு இண்டிவிஜுவலாக வரணும்னு நினைக்கிறாரு. அதனால தனியாக தான் இருக்கிறாரு. அதனால அந்த பட வாய்ப்புகள்லாம் அவங்க ஃபேமிலி சர்க்கிள்ல பேசி லைக்காவோட வாங்கப்பட்டது தான். எப்படி வாங்கப்பட்டாங்கன்னா, அவங்க அந்த லைக்கா சுபாஸ்கரனும் இந்த பையனுடைய அந்த சங்கீதா அவர்களுடைய ஃபாதரும் அங்க லண்டன்ல ஃப்ரெண்ட்ஸ். அது மூலியமா அந்த பிசினஸ் டீலிங்லாம் இருக்கும். பிசினஸ் டீலிங்லாம் இருக்கு போல. அதனுடைய இதில தான் அந்த பையனுக்கு அந்த வாய்ப்பு வாங்கியிருக்கு. இது விஜய்க்கு பிடிக்கல. விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். சின்ன வயசுலயே ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது விஜய்க்கு இல்ல பிடிக்கல. படம் டைரக்ட் பண்றது இப்ப பண்ண வேணாம். ஓகே. அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும்னு நினைக்கிறாரு. இல்ல அந்த பையன் இப்ப பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக இப்ப அந்த வேலைகள்லாம் போயிட்டு ஆனா விஜய் சேதுபதி பையன் ஒரு புறம் வரும்போது, விஜய் சேதுபதி நல்லா சப்போர்ட் பண்றாரு இல்லையா? ஆமா. ஆனா விஜய் தரப்புல இருந்து சப்போர்ட் இல்லாதபோது, அது கேள்வி எழும்ல. இல்ல அதுக்குள்ள அதான் சொல்றேனே அவருக்கு ஒரு விருப்பம் இல்ல. விஜய்க்கு வந்து இப்ப உடனே பண்றது விருப்பம் இல்ல. இவர் தனியாக ஒரு முயற்சி பண்ணி என் அப்பாவுடைய சாயல் இல்லாம நான் டைரக்டர் ஆயிட்டு அப்புறம் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாரி அவரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இத எப்படி பார்த்தாலும் எல்லாம் அங்க உள்ள ஒரு சின்ன ஒரு புகைச்சல், ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. 10 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டது அப்படின்லாம் வந்து தகவல் வந்து பரப்பி விடுறாங்க இல்லையா? உண்மையிலேயே அவ்வளவு சம்பளம் இல்ல அவ்வளோ குடுக்க மாட்டாங்க. அதாவது வெளியில பரப்பக்கூடிய தகவல் அப்படி. எப்படி 10 கோடி ரூவா குடுப்பாங்க? ஒரு புதுமுக இயக்குனருக்கு சினிமாவுல அதாவது கம்பெனிய பொறுத்து ரூ. 5,00,000 அதிகபட்சம் ரூ. 1,00,00,000 வரைக்கும் குடுப்பாங்க. கம்பெனி பட்ஜெட்டு, ஆர்டிஸ்ட்ட வச்சு. அப்படிங்கிறது 10 கோடி ரூவாங்கிறது பட்ஜெட்டே 10 கோடியா இருக்கும். மொத்த படத்தினுடைய பட்ஜெட் 10 கோடி ரூவா இருக்கும். கிஷன் சம்பளமே எனக்கு தெரிஞ்சு 5 கோடி ரூபாய்க்கு மேல. 5 கோடி ரூவாக்குள்ள தான் இருக்கும். 5 கோடி ரூவா கூட இருக்காது. 5 கோடிக்குள்ள தான் இருக்கும். அந்த கிஷன வச்சு ஒரு டைரக்டருக்கு 10 கோடி ரூவா எப்படி சம்பளம் குடுப்பாங்க? அது தப்பா ஏதாவது சோசியல் மீடியால பரப்புறது தான். இன்னொரு புறம் வந்து நயன்தாரா தான் கடந்த 2, 3 நாட்களா வந்து பேசு பொருளா மாறி இருக்காரு. அதுவும் குறிப்பா வந்து ஆங்கில ஊடகத்துல குடுத்த பேட்டி. அறிக்கையில பார்த்தீங்கன்னா, தனுஷ வந்து சரமாரியா கழுவி ஊத்தியிருந்தாங்க. ஆனா அந்த பேட்டியில பார்த்தீங்கன்னா, சமாதானமா போற மாரி, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் தனுஷ் கிட்ட பேசுறதுக்கு. ஆனா அவங்க தரப்புல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இன்னமும் நாங்க நண்பர்களா தான் இருக்கோம். அப்படிங்கிற ரீதியில பேசுறாங்க இல்லையா? இது வந்து அதுல வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனத்தினால தான் இப்படி மாறிட்டாங்களா? நெகட்டிவான விமர்சனம் ஒண்ணு. இப்ப கோர்ட் வந்து இடுக்குப்பிடி போட்டிருக்கு. 8ஆம் தேதிக்குள்ள கட்டணும் அப்படின்னு. அந்த மாரி சிக்கல் நெருங்குனவனே, இப்ப வேற வழி இல்ல. இப்ப வெள்ளப்புறாவ பறக்க விட்டுருவோமா அப்படிங்கிற இதுக்கு வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து கோர்ட் வந்து 8ஆம் தேதிக்குள்ள ஏன்னா அவங்க மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவருடைய ப்ராடக்ட் இவருடைய தான் ப்ரொடியூசர், இவருடைய ஃபுட்டேஜ் தான் எடுத்து போட்டுருக்கீங்கன்னு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டேன். நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு பக்கம் நெருக்குவான். கோர்ட் ஒரு பக்கம் நெருக்குது. ஏன்னா சொல்லி தானே ஆகணும். அப்படிங்கும்போது இதை வந்து சமாதானத்துக்கு போயிரலாங்கிற மூடுக்கு வந்துட்டாங்களோன்றத அவங்க அந்த பேசுறத வச்சு பார்க்குறப்ப தெரியுது. ஆனா தனுஷ் தரப்புலேருந்து ஒரு பக்கம் ஒரு படி கூட இறங்கி வர்ற மாரி தெரியல. மீம்ஸே பார்த்தீங்கன்னா, எல்லாமே தனுஷ்க்கு ஆதரவா தான் வருது. நீ வந்து தனுஷ் மேல வன்மத்த கக்கிட்டு இருக்க. ஆனா அவர் பார்த்தன்னா பாலிவுட், ஹாலிவுட்ன்னு எங்கேயோ போயிட்டாரு. நீ இங்கேயே தொடர்ச்சியா ஃப்ளாப் படம் தான் குடுத்துட்டு இருக்க அப்படின்னு பெர்சனலா அட்டாக்லாம் வருது இல்லையா? இத எப்படி எடுத்துக்கிறது? இல்ல பெர்சனலான உண்மை தானே அது. தனுஷினுடைய வளர்ச்சி வந்து இன்னைக்கு வந்து ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாப்புல. 2025ல ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்கிறாரு. 2 படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கர பிஸியா அடுத்து லெவல்ல போயிட்டு இருக்கிறாரு. நயன்தாரா நடிச்ச அன்னபூர்ணி படம்லாம் அட்டர் ஃப்ளாப் சமீபத்தில் நடிச்ச படம். பெரிய லாஸு. தொடர்ந்து பட வாய்ப்புகள் இல்ல. இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் உரண்டி இழுத்துக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? அதை தான் மீம்ஸா போடுறாங்க. தனுஷை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஃபுட்டேஜை கேட்ட முறை தவறு அப்படிங்கிறாங்க. சரியான முறையில் நீங்கள் போய் கேட்டிருந்தீங்கன்னா அவர் கொடுத்துட்டு போய் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பழகிருக்கீங்க, ஒரு நட்பாக இருந்திருக்கீங்க, ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து கேட்ட முறை தப்பு, அப்ரோச் தப்பு. எல்லாத்துக்கும் விக்னேஷ் சிவன் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. விக்னேஷ் சிவன் தரப்பில் வந்து சில அவருடைய அப்ரோச் தப்பாக இருந்தனால இவர் கொஞ்சம் டெம்பர் ஆகிட்டார். அதனால கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. கோர்ட்டுக்கு போன அப்புறம் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. 2 பேரும் தனுஷா பார்த்து அதை வந்து வித்ட்ரால் பண்ணா ஒழிய அதை வழக்க ஒன்றுமே பண்ண முடியாது. தனுஷ் சாதகமாக தான் தீர்ப்பு வரும். இப்போ வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க நயன்தாரா அவர்களுக்கு. விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் பெரிதளவுல வாய்ப்பு இல்ல. அஜித் படம் ட்ராப் ஆனது. அதுக்கப்புறம் வந்து இப்போ பிரதீப் ரங்கநாதன் படத்திலேயே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? சுற்றுலாத்துறை அமைச்சர்ட்ட போய் அரசு பங்களாவே விலைக்கு கேட்டிருக்காரு. ஏங்க இது அரசு பங்களாங்கன்னு அவரு ஷாக் ஆயிட்டாரு. சரி விலைக்கு தான் கொடுக்க மாட்டேங்க, லீஸுக்காவது கொடுங்க அப்படின்னு இதை கவுண்டமணி சொல்ற மாதிரி இந்த ஹோட்டல் என்ன விலை, ரோடு என்ன விலைன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கேட்டுட்டு இருக்காரு இல்லையா? தெரிஞ்சு கேட்குறாரா தெரியாம கேட்குறாரு? அது வந்து அரசு பங்களா இல்லை. அரசு ஹோட்டல். அரசு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் வந்து ஹோட்டல் மாதிரி பீச் சைடில் இருக்குது. ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு இடம். இது ஏன் கேட்டிருக்காங்கங்கிற ஒரு தகவல் வருது இப்போ. அதாவது 400 ரவுடிதான் படம் ஷூட்டிங் நேரத்தில் அதிகமாக வந்து அது பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டு நிறைய அந்த நேரத்துலலாம் டைம் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்த வந்து ஒரு மெமரியான இடம், காதல் நினைவு சின்னம். நினைவு சின்னம் மாதிரி, காதல் நினைவு சின்னம் மாதிரி அதை வாங்கணும் அப்படிங்கிற இது எல்லாரும் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. இது காரணம் இதுதான். இப்போ அந்த இடத்த வாங்கிட்டா என்ன, சரி நம்ம போய் வாங்குவோமே நேராக வந்து என்ன பண்ணியிருக்காரு,
பாண்டிச்சேரி சிஎம்கிட்ட போயிருக்காரு. சிஎம் என்ன நினச்சிருக்காரு, ஏதோ பெர்மிஷன் தான் கேட்க வந்திருக்காரு போல், நீங்கள் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சரை பாருங்கள், டூரிஸ்ட் மினிஸ்டரை பாருங்கன்னு அங்கே அனுப்பிச்சு விட்ருக்காரு. அவரும் கூப்பிட்டு என்னன்னு கேட்டிருக்காரு, இல்லை அந்த ஹோட்டல் விலைக்கு கொடுங்க அப்படின்னு. இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க, விலைக்கெல்லாம் கொடுக்க, அப்போ லீஸு கொடுங்க, நான் லீஸுக்கு நடத்துகிறேன் அப்படின்ட்டு இருக்காப்புல. அதுவும் கொடுக்க மாட்டோம், நாங்களே கவர்மெண்ட் தமிழ் பாண்டிச்சேரி டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நடத்துகிறோம், கிடையாதுன்னு அனுப்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஒரு பக்குவம் இல்லாத தனம், அதாவது ஒரு மெச்சூர்டு இல்லாமல் பண்ணுறாப்புல. ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஒரு விஐபி வாங்க போகிறீங்க அப்படின்னா, முதல்ல அங்கே லோக்கல் இருக்கக்கூடிய ஆட்களில் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை ரியல் எஸ்டேட் ஏஜென்சிலையோ அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி விசாரிங்க, யார் ஓனர், யார் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறது தான் வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுடைய அப்ரோச். நேராக நானே போகிறேன் அப்படின்ட்டு நேராக பாண்டிச்சேரி முதலமைச்சர் யார் வேணாலும் போய் பார்க்கலாம், ஏன்னா அவர் வந்து அப்படி தான் இருப்பார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அதனால் நேராக போய் அவரை போய் பார்த்து நீங்கள் அந்த இடத்த கொடுங்கன்னு கேட்குறது வந்து ஒரு மெச்சூர்டு இல்லாத தனத்தை தான் அது காட்டுது. ஒரு பக்கம் இந்த சர்ச்சை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும். ஒரு என்ன பேன் இந்தியா டேரக்டர் சொல்லிட்டு படம் எடுக்கிறாரோ இல்லையோ ரவுண்ட் டேபிள் மட்டும் கரெக்டாக போய் உட்காந்துறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனமாக அவர் மேலே வந்திருக்கு இல்லையா? இல்லை, பேன் இந்தியா டேரக்டர் லிஸ்ட்டில் எப்படி வந்தாங்க, முதல்ல கூப்பிட்டாங்கன்னே தெரியல. அது பேன் இந்தியா டேரக்டரே கிடையாது. அவர் டேரக்ட் பண்ண படமே ஒரு 3 படமோ என்னமோ வந்து அது ஒரு படம் தான் ஓடி இருக்கு, அனுமதி தான் ஓடி இருக்கு. அதுக்கு பிறகு வந்து பதவி வாங்கிட்டு போயிட்டாரு, கணவருங்கிற பதவி. அப்படிங்க வந்து ரவுண்ட் டேபிள்ங்கிறதுலாம் இப்போ வந்து மீடியாவில் வந்து நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்றாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கும்ல, அதுக்குள்ளே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அரசியல் இருக்கும். அதை தனக்கு இப்போ பயன்படுத்திட்டார். இப்போ நயன்தாராவினுடைய கணவருங்கிற ஒரு மாஸ் இருக்குல்ல, அந்த கேட்டகரியில் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ 4 பேர் உட்காந்துருக்கப்ப விக்னேஷ் சிவனை உட்கார வைக்கிறப்ப ஒரு தனியாக ஒரு வெளிச்சம் கிடைக்கும். நயன்தாரா ஹஸ்பண்ட் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், டேரக்டருங்கிறத காட்டில் நயன்தாரா ஹஸ்பண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும்ல, அதை வந்து அந்த சேனல்ஸ் பயன்படுத்திக்குவாங்க, அதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ நயன்தாராவுக்கும் மார்க்கெட் இல்லை, இவருக்குமே பெரிய அளவில் பட வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் வந்து பிஸ்னஸை அடுத்தடுத்து டெவலப் பண்ணிட்டே போகிறாங்க. ஏற்கனவே நாப்கின் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் பிஸ்னஸ், இப்போ ஹோட்டல் வேறு கேட்டிருக்காரு இல்லையா? ஸோ அதில் தெளிவாக இருக்காங்க, மார்க்கெட் இருக்கப்பே வந்து நம்ம பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ணிடணும் அப்படின்னு. இல்லை, அது நல்ல முயற்சி தான், அது அவங்களுடைய இதை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ண வேண்டிய வேலை தான். அந்த ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நிறையா பிஸ்னஸ் ஏதோ பண்ணுறாங்க. ஒரு ஸ்டுடியோ ஒன்று, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ ஒன்று பண்ணுறதாக ஒரு வேறு நடந்துகிட்டு இருக்குது. இருக்கிற பணத்தை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி வருமானத்துக்கு வழியே பண்ணிடுவோம் அப்படிங்கிற வேலையில் இறங்கியிருக்காங்க. சினிமாவில் காசு இழந்தவங்க தான் அதிகம் இல்லையா? உஷாராக தான் இருக்காங்க. உஷாராக இருக்காங்க, அதெல்லாம் தெரியும் இல்லையா? அது தயாரிப்பாளர் எத்தனை தயாரிப்பாளர் கதை வச்சுருப்பாங்க, இதே எத்தனை தயாரிப்பாளர் நயன்தாரா கதை வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா, நம்ம எப்படி படம் எடுப்போம் அப்படின்னு. அதனால் இருக்கிற பணத்தை சேஃப்டி பண்ணி லக்ஸுரியாக சினிமா நடிகைகளை பொறுத்த வரைக்கும் லக்ஸுரி ஜோனில் வாழ்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து நம்ம நினச்சா பஸ்ஸில் ஏறி போயிடுவோம், இல்லை ஒரு ட்ரெயினில் ஏறி போயிடுவோம், இல்லை அதிகபட்சம் காரில் போயிடுவோம். அவங்க அப்படி போக முடியாது, அவங்க வெளியில் போனாலே ஒரு செலவு தான். டே டு டே லைஃப்க்கே வந்து அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் தேவைப்படும். அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான மந்த்லி இன்கம் வரணும் இல்லையா? அதுக்கு உண்டான இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் போட்டு ஏதாவது பண்ணலான்னு அந்த வேலைகள்லாம் பரபரப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து விக்னேஷ் சிவனால தான் நயன்தாரா பேரே கெட்டு போகுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு இல்லையா? தனுஷ்மெண்ட்டில் தொடங்கி பல விஷயங்களில். அது உண்மை தானே? அது இல்லை, நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய அது உண்மை தான். விக்னேஷ் சிவன் தான் 2 பேரும் ஓர் உடல் ஈர் ஓர் உடலாக இருக்காங்க. அப்படிங்கும்போது விக்னேஷ் சிவனுடைய வழிகாட்டுதல்லாம் அந்த டிராஃப்டே பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு தமிழே தெரியாது, எப்படி டிராஃப்ட் எழுதியிருப்பாங்க. அப்போ விக்னேஷ் சிவனுடைய அந்த டைரக்ஷன் மூளையில் தான் உதிச்சது அந்த டிராஃப்ட்டு. ஒருவேளை நான் தனுஷ்ட விக்னேஷ் சிவன் அப்ரோச் பண்ணாமல் நயன்தாரா சைட்லேருந்து அப்ரோச் பண்ணி பேசினாங்கன்னா கூட கொடுத்துருப்பாரு, சுமூகமாக இருக்கும். இவர் எல்லாத்தையும் மூவ் பண்ணுறது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குங்கிற மாதிரி தகவல்லாம் சொல்கிறாங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பண்ணிட்டு வந்தீங்க. மிக்க நன்றி.